வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திகேஷ். பார்கோட் வந்து நம்ம வாங்குகிற பிஸ்கெட்லேருந்து போகிற ட்ரெஸ் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்லையுமே இந்த பார்கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ போகிறோம்னா நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி பார்கோட் கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைப்ரரியோட டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கலாம். நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பைத்தான் பார்கோடோட அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து இந்த லைப்ரரியோட டாக்குமெண்டேஷன். ஸோ செக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த பார்கோடில் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்களா, EIN8, EIN13. EIN8 அப்படின்னா 8 நம்பர்ஸ் தான் இருக்கணும், 30 நம்பர்ஸ் தான் இருக்கணும். அப்புறம் கோட் 39 அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸும் இருக்கலாம். அவர் கோட் 128னா நம்ம நம்பர் ஸ்ட்ரிங்ஸ் வந்து 128 கேரக்டர்ஸ் அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சில கிளாஸஸ் இருக்குது. இந்த கிளாஸ் நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இந்த டெர்மினலில் போய்ட்டு நம்ம வந்து லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா pip install python barcode அப்படின்னு. ஸோ அந்த டாக்குமெண்டேஷனில் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம வந்து டவுன்லோட் பண்ண லைப்ரரியை வந்து ஒன்று ஃப்ரம் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம், இல்லைனா இம்போர்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். இங்கே வந்து இம்போர்ட் பார்கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்தா போதும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா கேங்கிற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம இந்த லைப்ரரியை கால் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபங்க்ஷன் கெட் பார்கோட் கிளாஸ். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பார்கோட் கிளாஸ்னு ஒரு சிலது இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து கோட் 128 அப்படிங்கிற பார்கோட் கிளாஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கோட் 128. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இன்னொரு வேரியபிள் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம இந்த கேங்கிற வேரியபிளில் வந்து டேட்டாங்கிற வேரியபிளில் வந்து பாஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக c=r.save அப்படின்னு கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸில் பார்கோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கோடிங்கே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ண லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேட்டாங்கிற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கேங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்கோட் கிளாஸ் கொடுக்குறோம், கோட் 128 அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஆறுங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து கேவை கால் பண்ணி அது டேட்டாங்கிற இதை வந்து பாஸ் பண்ணுறோம். ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம், சரி பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே சிங்கிற வேரியபிள், சி தேவையில்லை, r.save அப்படி பார்கோட். இங்கே எதுக்கு பார்கோட் அப்படின்னு கொடுக்குறோன்னா ஒரு SVG ஃபைலாக சேவ் ஆகும். ஸோ ஃபைல் நேம் தான் பார்கோட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த டேட்டா டிக்ளேர் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து Karthikeshroboticsனு கொடுக்குறேன். ரன் பண்ணிடலாம். சாரி ஜஸ்ட் எரர். ஓகே. இங்கே வந்து கோட் 128 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இப்போ ரன் பண்ணிடலாம். ஓகே, ரன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பைத்தானோட ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து barcode.svg அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நம்மளோட பார்கோட் நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், ஸ்கேன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து Karthikeshrobotics அப்படின்னு டிக்ளேர் ஆயிரும், ஷோ ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ டேட்டா Karthikeshrobotics ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்பர் கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து 2218 அப்படின்னு நம்பர் கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து அந்த ஃபைல் நேமை மாற்றிக்கலாம். பார்கோட் ஒய்டின்னு மாற்றியாச்சு. ரன் பண்ணோடனே இங்கே பாருங்கள் 2218 அப்படின்னு பார்கோட் இதாகிடுச்சு. ஸ்கேன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து 2218 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிடுச்சு. ஸோ பார்கோடு கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராஜெக்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Karthikeshrobotics.